கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசை வருகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெப கொடுகை அற்புதமாக நீங்கள் நடத்தி வருகிற கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இம்மானுவேலராக யெகோவா ஷம்மாவாக எங்கள் மத்தியில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தருகிற தேவனே, கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே நீங்கள் அதை ஆசீர்வதித்து தர வேண்டும். ஒவ்வொரு பாகத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு இப்போ மழை பெய்யுது, கரண்ட் இல்லை, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, விசேஷமாக நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து அற்புதமாக இந்த கூட்டத்தை தொடங்கவும் முடிக்கவும் கிருபை செய்யுங்க. கோடாக்குடி ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். தமது தூதர்களை காற்றுகளாக செய்கிறவரே சோத்திரம். தமது ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறவரே சோத்திரம். நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறவரே சோத்திரம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி பண்ணுகிறவரே சோத்திரம். தந்திரக்காரரின் உபாயங்களை அபத்தமாக்குகிறவரே சோத்திரம். ஞானிகளை அவர்களது தந்திரத்திலே பிடிக்கிறவரே சோத்திரம். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கிறவரே சோத்திரம். தமது ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவரே சோத்திரம். தமது ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுகிறவரே சோத்திரம். அக்னியை போன்ற வார்த்தையுடையவரே சோத்திரம். கண்களை நொறுக்கும் சம்மட்டியை போன்ற வார்த்தையுடையவரே சோத்திரம். கோடா கூட ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வசன வார்த்தை ஆண்டவரே கண்களை நொறுக்கும் சம்மட்டியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது அல்லவா. கோடா கூட ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நாம் ஸ்தோத்திரிப்போம். எத்தனை நன்மைகளை எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தே தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தே தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி காவங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மை
இப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா என்று நாம் காலமெல்லாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தா அதுவே போதுமானது. அது நம் வாழ்க்கைக்கு தேவையானது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம இந்த நாட்களை தொடர்ந்து ஜெபத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தோம். இந்த ஜெபம்ட்டு டெய்லி கேட்கிறோம். இது நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்முடைய ப்ரேயர் லைஃபை இது டச் பண்ணியிருக்கும். நம்ம ஜெப வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா உண்டு பண்ணிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு பிரேக். திருப்பி பிரேயரை பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். கொஞ்சம் சத்தத்துக்கு பேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, சுத்திலும் மழை சத்தம் இருக்கு. அதனால சத்தம் கொஞ்சம் ஒருவேளை ஃபீபிளா இருக்கலாம். ஜஸ்ட் பேர் வித் மீ. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இது மோஸ்ட் ஃபெமிலியர் இன்சிடென்ட். இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்ற குளத்துக்கு போறார். 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷனை குணமாக்குறார். இதான் சிம்பிள். இன்னைக்கு இந்த பகுதி மூலமாக கர்த்தர் நம்மோட பேசுகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதிப்பட்டிருக்க மனுஷனை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி, இன்னைக்கு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Praise God. Hallelujah. இது நம்முடைய உள்ளத்துல ஒரு ரெவல்யூஷன் உண்டாக்கக்கூடிய சக்தி மிக்க கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கேள்வியில போக்கஸ் எங்க இருக்கு? எங்க அண்டர்லைன் பண்ணணுமே? விரும்புகிறாயா? Do you have the desire? பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்திக்கப்படாத தேவை இருக்கு. சில பேர் ஆமான்னு சொல்லலாம், சில பேர் ஆமான் ஒத்துக்கலாம் இருக்கலாம். 99 கோடி உள்ள மனுஷன் சொல்லுவான், எனக்கு இன்னும் 1 கோடி வேணும், எனக்கு தேவை. சாப்பிடாம பசியோடு சொல்லுவான், நாளைக்கு காலையில் சாப்பாடு கிடைக்குமா? ஒரு கேள்வி, ஒரு குறை. எல்லாருக்கும் ஒரு குறை உண்டு. Praise God. ஆனா இயேசுவின் இரத்தத்தை கழுவப்பட்ட எனக்கு உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு உண்மை என்னன்னா, நான் அதை தேவையோட குறையோட ஷார்ட்கமிங்கோட வாழ தேவையில்லை. எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் இருக்கார், எனக்காக சிலுவை அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்காக உயிர் தெழுந்தவர் இருக்கிறார், எனக்காக மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. I need not be like this. எனக்கு இந்த சத்தியம் உள்ளுக்கு இறங்கும் போது எனக்கு விருப்பம் உண்டாகிறது. நான் விரும்புகிறேன். I look forward to. நான் ஆசைப்படுறேன், இந்த குறையும் நீங்கிடும் அப்பா. ஏசப்பா கிருபை செய்யுங்க அப்பா, தயவு கூறுங்க ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் குறை தீர வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் உள்ளத்தில் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா?
Praise God. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசும்போது என்னோட சேர்ந்து ஆமென் சொல்லி பிடிச்சுக்கோங்க இந்த கேள்வியா. இட்ஸ் a wonderful thing. இந்த பகுதியில் முதல் குறிப்பு, இந்த மனுஷன் 38 வருஷம் வியாதியா நான் சொல்லிட்டே இருக்கோம். அதுல ஃபேக்ட் என்னது? he was not born with that disability. அவன் பிறக்கும்போது நல்லா பிறந்தான். 38 வருஷம், மேபி 15 வயசா இருக்கும் போதோ 20 வயசா இருக்கும் போதோ, அந்த காலத்துல லாங்குவிட்டி ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அவருடைய மேஜர் பார்ட்ல வியாதி. பைபிள் வியாதியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஏன்னா இந்த கேள்வி அநேகருக்கு அப்ளை பண்ணணும். இந்த வியாதி சரீரத்தில் இருக்கலாம், வாழ்க்கையில பல பகுதிகளில் இருக்கலாம். சரீரத்தில் கையில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், அங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். பெரும் வியாதி, 38 வருஷம் போகாத வியாதி, பெரும் பிரச்சனை, வாழ்க்கையில பெரும் பகுதியில் இருக்குது. மேஜர் பார்ட் ஆஃப் த லைஃப். முதல் பாயிண்ட், அவனால முந்தி நல்லா நடக்க முடிச்சு. அவனுக்கு தெரியும் நடக்கிறதுனா என்ன. மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது அவனால வாழ்க்கைய நல்லா நடக்க முடிச்சு, தேவனோடு நடக்க முடிச்சு. அப்புறமேட்டு தான் பிரச்சனை வந்துச்சு. he was born all right. அப்புறமேட்டு தான் பிரச்சனை வந்துச்சு வாழ்க்கையில. இப்ப நடக்க முடியாத நிலை இருக்கான். Praise God. இந்த 38 வருஷம் மேஜர் பார்ட் ஆஃப் his லைஃப். அவனால அசைய முடியல. he is not able to go forward. அவன் விரும்புறது அவனால் செய்ய முடியல. அவனுடைய சரீரத்தில் பிரச்சனை. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல சொல்றது சரீர பிரச்சனை சொல்லுது. அதே மாதிரி அவனுடைய உணர்வுலையும் பிரச்சனை, சோர்வு. 38 வருஷம் டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்இல்யூஷன்மெண்ட், சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிறான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல எமோஷனல் ப்ராப்ளத்தினால they are not able to go forward in the life. பயம் சிறை பிடித்து வைக்கிறது, கவலை சிறை பிடித்து வைக்கிறது, எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேர் ஃபோக்கஸ் வாழ்க்கையில முந்தி நடந்தது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சிறை, பேரலிசிஸ். ஐயோ இனி அன்னைக்கு அப்படி ஏமாத்திட்டாங்களே, ஐயோ அன்னைக்கு நான் இதை செய்யாமுட்டேனே, என்னால் இனிமேல் முன்னேறி போக முடியல. பழையதை நினைச்சு நினைச்சு, அது பேரு பாஸ்ட் பிக்சேஷன். பழசு பழசு பழசு, அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இந்த திருமண சம்பந்தத்துக்குள்ள போயாச்சே. பாஸ்ட் பிக்சேஷன், முன்னேற முடியல. சில பேருக்கு இந்த ப்ராப்ளம், இந்த ஷார்ட் கமிங், இந்த ப்ராப்ளம், இந்த வியாதி, குறை, வேதனை, பிரச்சனை சின்னதா இருக்கலாம். ஆனா திருப்பி திருப்பி பார்க்க அது பெரிதாகி மனுஷனுடைய முன்னேற்றத்தை அது செயல்படுத்தாம போகுது. இந்த மனுஷனை பற்றி வேதம் சொல்லும்போது, இவன் காத்து கொண்டிருந்தான் 38 வருஷம். he was waiting for something. எதுக்காக 38 வருஷம் காத்திருந்தான்? he was waiting for a bubble. ஒரு தேவதூதன் வருவான், தண்ணியை கலக்குவான், பபுள். அவன் எதுக்காக காத்திருக்கணும்? he should have been waiting for the Bible, not the bubble. ஆமென். உலகப்பிரமாண சிந்தனை எண்ணம். இவன் 38 வருஷம் பைபிளுக்காக காத்திருந்தானா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். வேதம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வருகிறார், விடுதலை கொடுக்கிறார், சப்பானிகளுக்கு மான்கள் கால்கள் கொடுக்கப்படும், துள்ளி குதித்து தேவனை துதிப்பார்கள். He was looking at the bubble. இதோட இவனுடைய ப்ராப்ளம், இவனுடைய மைண்ட் செட்டப் சொல்லுவோம்ல, அல்லாட்டி அவருடைய மைண்ட் கண்டிஷன், மைண்ட் ப்ரீ ஆக்குபேஷன். நம்ம பொதுவாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது மைண்ட் கண்டிஷன். இவனுடைய மைண்ட் அப்படியே கண்டிஷன் ஆயிருக்குது. என்ன கண்டிஷனு? எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணணும்,
அங்க தண்ணி கலங்கணும், அப்போ நான் போகணும், அப்போதான் எனக்கு சுகம். மைண்ட் கண்டிஷன். நிறைய பேருக்கு இன்னைக்கும் அந்த மைண்ட் கண்டிஷன் நம்ம வாழ்க்கையில குறைகளை அப்படியே வச்சிருக்குது. ஒரு மனுஷனுக்கு குறை டயபெட்டிஸா இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு குறை சரீர குறை பிபியா இருக்கலாம். பல வருஷங்கள், பல முயற்சிகள் மனசுக்குள்ள, ஆனா ஒண்ணு ஓடிட்டே இருக்குது. வயசானா இப்படி வந்துடும் போலுக்கு, வந்ததுதான் ஹெரிடிட்ரி. எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, எங்க மாமாவுக்கு இருந்துச்சு. இது மாதிரி பல விதமான மைண்ட் செட், மைண்ட் கண்டிஷன். இந்த மைண்ட்ல இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம பார்க்கறதெல்லாம் அதே பார்வையில் பார்க்க போறோம். ஓஹோ, அவர் பார்த்தீங்களா டயபெட்டிஸ் வந்துருக்கு, அவருக்கு இந்த ஏஜ்ல வந்துச்சு, வயசுனால் வந்துச்சு. இவருக்கு பார்த்தீங்களா டயபெட்டிஸ் போகவே மாட்டேங்குது, ஏன்னா அங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. என் கண் என்னத்தை பார்க்க தோங்குது? நான் மனசில் நினைக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன். என் மனசு அதையே பார்த்துட்டு, அதே நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாரோ எனக்கு உதவி செய்யணும். என் மனசு அப்படி கண்டிஷன் ஆயிருக்கு. யாரோ ஒருத்தர், என்னை அழைத்தவர் இல்ல, எனக்காக சிலுவையில் தொங்கினவர் அல்ல, என்னை அழைத்து என்னை தன்னுடைய குமாரன் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் எதற்கோ காத்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, சிமியோ என்ற ஒரு மனிதன் இருந்தான். இயேசு கிறிஸ்து 8 நாள் குழந்தையை கூட்டுறாங்க. சிமியன் ஓடி வர்றாரு. அவர் பல பல வருஷங்கள் காத்து கொடுத்தார். யாருக்கா காத்து கொடுத்தாரு? மேசியாவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, உலக ரட்சகருக்கு. 8 நாள் குழந்தைய இவர் உலக ரட்சகராக ரட்சணியத்தை பார்க்க முடியுது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் கரெக்டா பதில் சொல்ல முடியும். இயேசு பெதஸ்தாக்குள்ள வந்தார், ஏன் இந்த மனிதனை சூஸ் பண்ணார்? The most helpless man, உதவி அற்ற மனுஷன். ஹெல்ப்லெஸ்னஸ் உதவியற்ற மனுஷனா இருக்குதுல, இவன் தான் சீனியர் மோஸ்ட். அவ்வளவு ஹெல்ப்லெஸ். உதவியற்ற மனுஷனுக்கு, தேவைகள் அதிகமாக உள்ள மனுஷனுக்கு உதவி செய்ய அவர் தீர்மானித்தார். அவருடைய இரக்கத்தினால அவர் அவனை தெரிந்து கொண்டார். மரியாள் இயேசு கிறிஸ்து தன் வயிற்றில் இருக்கும்போது பாடிய பாட்டு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இரக்கம் பாராட்ட வருகிறார். இயேசு கிறிஸ்து எதை கொண்டாந்தாரு? இரக்கத்தை. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கை எதை கொண்டு வராரு? இரக்கத்தை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ நீட் mercy. இந்த மனுஷனுக்கு தேவை இரக்கம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்துக்கு முடிவில்லை. நான் அதை வாசிக்கிறது பைபிள் இல்லை, நான் வாசிக்கும் அதை கூட சேர்த்துக்கிடுவேன். அவர் இரக்கத்துக்கு காரணம் இல்லை. There is no reason, there is no rationale. ஏன் இந்த மனுஷனுக்கு பார்த்து மனசு இறங்கினாரு? இரக்கம், அனாதி தீர்மானம். ஆமென். நானும் நீங்க ஒரு பதில் சொல்ல முடியுமா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? I have no answer. ஒன்னே ஒரு சொல்வேன், கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். Praise God. கர்த்தர் அந்த மனுஷனை தெரிந்து கொண்டார். இப்ப இயேசு கிறிஸ்து, நீங்க இந்த தலைப்பு செய்தி என்னது? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் இயேசு உன்னை கேட்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை கேட்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை கேட்கிறார்? இந்த செய்தியின் மூலமாக நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் குறைவை நிறைவாக்க வேண்டும் விரும்புகிறாயா? உன் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் உள்ளத்தில் பூர்ணமான சந்தோஷம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வி அந்த மனுஷனை கேட்டார்? அந்த மனுஷனுடைய விருப்பம் முக்கியம்.
அந்த மனுஷனுடைய willingness முக்கியம். பிரியமானவர்களே, உங்களுடைய willingness, உங்களுடைய விருப்பம் முக்கியம். இதுக்கு இந்த மனுஷன் என்ன சொல்லிக்கணும்? பதிலே ஹல்லேலூயா, என்னுடைய நாள் வந்து விட்டது, மேசியா வந்து விட்டார் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றா? என்னால முடியல. என்ன பதில் கொடுக்கிறான்? என்னால முடியல. I am unable to. Praise God. ஒருவேளை ஆண்டவர் உங்களோட இதுக்கு முன்னால் பேசியிருக்கலாம். உனக்கு என்ன வேண்டும் விரும்புறாய்? உனக்கு இந்த சுகமடைய விரும்புறாயா? உன் குடும்பத்தை பூர்வ சுகம் வேணும்னு நினைக்கிறியா? பல கேள்வி வந்திருக்கலாம். Do you want this blessing? அன்னைக்கு சொல்லிக்கலாம் என்னால முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பகுதியை பார், உன் மனசை மாத்து, உன்னுடைய மனநிலைய மைண்ட் பிக்சிங்க மாத்துங்க. ஹல்லேலூயா. இவன் காரணம் சொல்லலாம், ஏன் தல முடியலட்டு. ஆண்டவர் காரணத்தையே கேட்கல. ஆண்டவர் என்ன கேட்டாரு? நீ விரும்புறாயா? ஹல்லேலூயா. மிச்செல்லாம் கர்த்தருடைய பங்கு. விரும்புறாயா? இல்ல மைண்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். 38 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் சொற்ப வருஷம் இருக்கு, ஓட்டுற வண்டிய. இது நடக்கவே நடக்காது. இது ஹெரிடிட்டரி ப்ராப்ளம். இது போகவே போகாத டாக்டர் சொல்லிட்டாரு. மைண்ட் க்ளோஸ்டா இல்ல, மைண்ட் ரிசெப்டிவா இருக்கா? இருதயம் திறந்து இருக்குதா? விசுவாசம் இன்னும் உயிரோட இருக்குதா? ஜீவனோட விசுவாசம் இருக்குதா? இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? விருப்பம் இருக்கா? Praise God. Hallelujah. ஏன் இந்த மனுஷனுக்கு இந்த பரிதாப நிலை? என்னால முடியல. காரணம் ABC. ஏன் இந்த மனநிலை? ஏன் இந்த பரிதாப நிலை? டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு. இந்த மனுஷன் எங்கேயோ எதிர்பார்த்துட்டு இருந்தான், அவனுக்கு பதில் கிடைக்கும், அவனுக்கு சுகம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி பார்க்கல. ஹல்லேலூயா. அவன் டெஸ்பரேட். ஆனா அவனுக்கு தேவை. ஆனா அவன் என்ன பண்றான்? எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். அவன் இயேசுவை பார்க்காம இருக்கிறான். இதுதான் ஏசாயா 55:6 சொல்லப்படுது. ஏசாயா 55:6. இது இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கும் போது, கர்த்தர் சமீபமா இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை கண்டடை தக்க நேரத்தில் அவரை கண்டுகொள்ளுங்க. Jesus was so close to him. ஆனா இவன் கூப்பிடல. ஹல்லேலூயா. Praise God. கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுது. போஸ்ட்போன் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசினார்னா 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுது, இன்னைக்கு தான் அப்பாயிண்டட் டே. உங்க மன விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி, ஆண்டவரே நான் சுகமாக விரும்புகிறேன், ஆண்டவரே என் குடும்பத்துல விடுதலை உண்டாக விரும்புகிறேன், ஆண்டவரே சரீரத்துல வேதனை நீங்க விரும்புகிற, this is the appointed day. இதுவே முன் குறித்த நாள். ஆமென். ஹalleluya. Praise God. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. யோவான் 5:8 எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். Praise God. இயேசு அவனுக்கு சொல்றது என்ன அர்த்தம்? உனக்கு புது வாழ்க்கைய, brand new life, 100% life இன்னைக்கு உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். புது வாழ்க்கை. From today onwards you will be a new man. இந்த மனுஷனுக்கு 2 சாய்ஸ். 38 வருஷம் வாழ்ந்தாச்சு. இப்படி போராடி வேதனையோட, கண்ணீரோட, அவமானத்தோட, சோர்வோட இன்னும் அப்படியே வாழ்ந்துடலாம். சாய்ஸ் 1. சாய்ஸ் 2 இல்ல.
எனக்கு புது வாழ்க்கை வேண்டும், நிறைவுள்ள வாழ்க்கை வேண்டும், சுகம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும். He chose a new life. He chose to accept Jesus' command. இயேசுவுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தார். ஏற்றுக்கொள்ள தீர்மானித்த போது எழுந்தார். எழுந்திருக்கும் போது அப்படியே சரித்த பலன் வந்துச்சு. பலன் வந்ததுனால எதிர்க்கிற பிரதர், எழுந்ததுனால பலன் வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அவனுக்கு பலன் வந்ததுனால எதிர்க்கல, எழுந்ததுனால பலன் வந்துச்சு. லூக்கா புஸ்தகத்துல நமக்கு இதுல கூட ரொம்ப எடுத்து சொன்னாதான் புரியும் பாயிண்ட். லூக்கா ரொம்ப அழகா யாருனாலும் இந்த சத்தியத்தை பார்த்துக்கிற முடியும். 10 குஷ்ரோகிகள் இயேசுல வந்தாங்க, சுகத்தை கேட்டாங்க. இயேசு சொன்னாரு, நீங்க ஆசாரிட்ட போய் உங்களை காண்பீங்க அவர் சொன்னார். போகும்போது குணமடைந்தாங்க. குணமடைந்ததுனால போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? போகும் குணமடைந்ததுனால ஆசாரிட்ட காமிக்க போகல. விசுவாசித்து சொன்னால் நடக்கும். என்னால போய் காண்பித்து சர்டிபிகேட் பெற்றுக்கொள்வேன், டாக்குமெண்ட் அத்தாட்சியை பெற்றுக்கொள்வேன். போனாங்க, போற வழியில் சுகமானாங்க. இன்னைக்கு நீங்க விரும்பி இந்த வார்த்தையை பிடித்து, ஆண்டவரே இந்த டாக்டர் இப்படி சொன்னார், ஆண்டவரே டாக்டர் அப்படி சொன்னார், ஆண்டவரே அவர் நல்ல டாக்டர், நல்ல படித்த டாக்டர், அவர் மருத்துவ ரீதியின்படி பேசுறார், உண்மையான டாக்டர், he is a kind hearted doctor, he is a sincere true doctor. ஆனா பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு பரம வைத்தியருக்குள்ள இருக்கோம். நம்ம we have a great physician, amen, we have a great surgeon, amen, we have a great protector, amen. அவன் எழுந்த போது அவன் பலன் வந்துச்சு. இந்த வசனம் ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன கொடுத்தார் கட்டளை? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழச் செய்த வல்லமை அவனை நடக்க செய்தது. ஆமென். If God has healed you, if God has given you peace, if God has given you joy, உங்க அன்றாட வாழ்க்கை அதே சுகத்தோட, பலத்தோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட நடக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? Glory to God. Hallelujah. உன் படுக்கை எடுக்க உனக்கு பலன். குனிஞ்சு தூக்கி கொண்டு போ. இந்த எம்பசைஸ் பண்றேன், ரொம்ப எல்லாம் சொல்ற பாயிண்ட் தான் நான் எம்பசைஸ் பண்றேன். எதுக்கு படிக்கிற சொன்னாரு? அவன் அங்க ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணிடக்கூடாது. நோ மோர் ஓல்டு லைஃப். ஆண்டவர் என்ன ஆஃபர் பண்ணாரு? I am giving you a new life, my brother. I am giving you a new life, my sister. No more old ways. பழைய மனப்பான்மை இல்லை. என்னால முடியல, நான் முடியல இயேசு கேட்கவே இல்லை. சர்வ வல்லவருடைய வல்லமை என் வாழ்க்கையில் ஆபரேட் பண்ணுமா வேண்டாமான்ற விருப்பம் இருக்கா? ஆமென். சமாதான காரணம் கொடுக்க சமாதானம் என் குடும்பத்துல, என் வீட்டுல, என் வாழ்க்கையில் ஆபரேட் ஆகுமா ஆக வேண்டாமா விருப்பம் இருக்கா? இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நான் ட்ரை பண்ண, ஆண்டவரே சான்ஸே இல்லை, ஆண்டவர் இந்த எக்ஸ்பிளனேஷனே கேட்கல. He doesn't need it. Praise God. Hallelujah. உங்களோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட மீண்டும் சொல்ற வார்த்தை, உன்னுடைய பழைய வாழ்க்கை, பலவீனம், குறை உள்ள வாழ்க்கையை விட்டு, பயமுள்ள வாழ்க்கையை விட்டு, கவலை உள்ள வாழ்க்கையை விட்டு எழுந்துரு. No more. Never again to square one. Hallelujah. நானும் நீங்களும் பிரியமானவர்களே ஒரு குழந்தையை போல ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவர் ஏன் இது குழந்தைன்னு சொல்றாரு? குழந்தையை போல நீ இருக்கணும் என்ன சொல்றாரு? A child always looks forward to somebody. Dependence. ஆனா மனுஷன் பெருசாக என்ன பண்றான்? No, I must stand on my own foot. No, நான் என்னுடைய பலத்துல நிக்கணும், நான் சமாளிக்கணும். இதுதான்
human mentality. Born again. நானும் நீங்களும் born again, washed by the blood of Jesus. அவரை நம்பி அவரை சார்ந்து ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஏற்றுக்கொள்றேன்னாப்பா. என்னுடைய ஞானம் அல்ல, விஸ்டம் அல்ல, என்னுடைய சுயபலன் அல்ல அப்பா, என்னுடைய பழைய கால சோர்வு அல்லப்பா. நான் பல முறை ட்ரை பண்ணேன். ஹோமியோபதி போனேன், நான் அலோபதி போனேன், அந்த பாஸ்டர்கிட்ட போனேன், இந்த பாஸ்டர்கிட்ட போனேன், இந்த சைக்காட்ரிஸ்ட போனேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், அந்த மாத்திரை சாப்பிட்டேன், எல்லாம் குட் 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 குட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புறாயா? ஹalleluya ஹalleluya praise God hallelujah. இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை, என் பிரச்சனை 38 வருஷ நாள் பரவாயில்ல, 38 நாள் பரவாயில்ல, நோ இஷ்யூ. God simply says, நீ ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்புறாயா? விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புறாயா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, எங்க இருதயத்தை நீங்க திறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for opening my heart today. Praise God. நீங்க அன்னைக்கு பெதஸ்தாவில் ஆண்டவரே இரக்கத்தின் குளத்தில் நீங்க வந்தது போல ஆண்டவரே நீங்க மத்தியில் நீங்க வந்திருக்கீங்க அப்பா. உமது இரக்கம் ஆண்டவரே என்னுடைய இதயத்தை தட்டி இருக்குது அப்பா. பல காலம் பலவிதமான பிரச்சனைகளோட இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு மறுமலர்ச்சி, என் உள்ளத்தோட பிரகாசம், இன்னைக்கு ஒரு புது உற்சாகம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த் வருது ஆண்டவரே. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்ற ஜீவ வார்த்தை வந்து எனக்கு தட்டுதப்பா ஆண்டவரே. இன்னைக்கு ஐ பிலீவ் இயேசு நாமத்தில் எழுந்திருக்கிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து, இயேசு நாமத்தில் எழுந்திருக்கிறேன் சோர்வுல இருந்து, இயேசு நாமத்தில் பலவீனத்தில் எழுந்திருக்கிறேன், இயேசு நாமத்தில் வேதனையிலிருந்து எழுந்திருக்கிறேன், இயேசு நாமத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து எழுந்திருக்கிறேன், இயேசு நாமத்தில் இந்த போராட்டத்தில் எழுந்திருக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி நடக்கலாம், நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே என்னை மூடுவார், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பயப்படாதிருப்பாய். பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 16000 பேர் உன் விழுந்தாலும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்கால் மாத்திரம் நீ அதை உன் பார்த்து, கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாவரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம இங்க இருந்தாலும் சரி, இதை எத்தனை முறை சொன்னாலும் சரி, இன்னைக்கு விசுவாசத்தோட அறிக்கை செய்கிறோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதையின் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் தெருவில் இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து, இந்த தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜெயஸ்தாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொஸ்தமா விரும்புகிறாயா என்று சொல்லி, ஆண்டவரே, இன்று எங்களோடு நீர் இடைப்பட்ட தயவுக்கா ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் ஃபிக்சேஷனை வைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நீர் உணர்த்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மைண்ட் கன்விக்ஷன்ல ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே இன்றைய தினம் நீர் உண்டு பண்ணினீர். அதற்காக ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களுக்காக கல்வாரியில ரத்த சிந்தி எங்களை பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே இயேசு மரித்தாரே, He is the help of the helpless என்பதை ஆண்டவரே இன்றைக்கு நான் உணர மறுபடியும் என்னை புரிந்து கொள்ள இந்த நேரத்தை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசிகளாக ஆண்டவரே நீர் பார்க்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்பதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் இன்னும் வர்த்திக்க செய்ய வேண்டுமாறு இந்த நேரத்துல ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உம்மை சரியான நேரத்துல நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவரே நீ உணரச் செய்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஃபால்ஸ் பிக்சேஷனே உழன்று கொண்டிருக்காமல் தேவன் என்னோடு இருக்கிறார், அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் என்னை வழிநடத்துவார், என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தோட நாங்கள் கிரியை செய்ய ஆண்டவரே உதவி செய்துள்ளோம். விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை மறுபடியுமாக நீர் ஞாபகப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்துல தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று தைரியமாக நாங்கள் தொடர்ந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி செல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எங்களுக்கு நீர் காட்டுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தோப்பனே ஒரு குழந்தையை போல நாங்கள் நடந்து கொள்ள என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்பட தேவனே நீர் கிருபை செய்யும் அப்பா. எங்களுடைய பிள்ளைங்கள காரியத்துல எத்தனையோ முறை நாங்கள் தோல்வி அடைகிறோம், மன கிளேசம் அடைகிறோம். ஆண்டவரே என்னை பலத்தால் இடை கட்டி எங்களுடைய வழிகளை ஆண்டவரே நீர் செவ்வாய் பண்ண வேண்டுமாறு இந்த நேரத்துல கொண்டாடுகிறோம் அப்பா. இந்த முறையில இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு கிரியை நடப்பிக்க ஆண்டவரே எங்களுடைய சரீரத்துல எல்லா இடத்திலையும் பலத்தை உணர ஆண்டவரே நீர் கிருபை செய்தோம். பிபியோ டயபிட்டிஸோ எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழிநடத்துவீரப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தோப்பனே நாங்கள் கொரோனாவுக்காக அந்த நீக்கப்படுவதற்காக ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவரே வழி நடத்தி வருகிறோம். ஆண்டவரே தோப்பனே இத்தனை நாட்களும் நீர் எங்களுக்கு போராட நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தோப்பனே இந்த நேரத்திலையும் தோப்பனே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பெட் வசதி இருக்கிறது சொல்றாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆக்சிஜன் சப்ளை இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேக்சினேஷன் எல்லாம் சரியாக ஆண்டவரே நடைபெறத்தக்கதாக அதற்கு தேவையான மருந்துகளை ஆண்டவரே நீர் ஏற்பாடு செய்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக முற்றிலுமாக இந்த கொரோனா அழிக்கப்படத்தக்கதாக சரியான வேக்சினேஷன் கண்டுபிடிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்தலும். நீர் ஆண்டவரே சயின்டிஸ்ட் வேண்டிய ஞானத்தை தந்து ஆண்டவரே நீர் பலப்படுத்தும். ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவரே இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் தர வேண்டுமாறு இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்காக கூட ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எவ்வளவோ இடத்துல இரவும் பகலும் அவங்க உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாக எந்த லஞ்சமோ மற்ற காரியங்களோ இல்லாதபடிக்கு நேர்மையாக நீதியாக ஆண்டவரே அவங்க செயல்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தல்லும் அப்பா. ஒவ்வொருடைய மனதிலும் நீர் பேசியறலும் அப்பா. ஆண்டவரே அவர்கள் மனமோந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக எங்களுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்தல்லும் வழி நடத்தியறலும். இன்னும் எங்களுடைய மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். மாஸ்க் போடாம ஆண்டவரே வெளிவரக்கூடிய எத்தனையோ மக்கள் உண்டுப்பா. ஆண்டவரே தயவாய் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு போதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஞானமுள்ள இறுதி உள்ளவர்களாக எங்களுடைய தேசத்து மக்களை ஆண்டவரே நீர் மாற்றியறல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆஸ்பத்திரியில போராடுகிற ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ வேதனை, எத்தனையோ பிரச்சனை, இரவும் பகலும் தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே இது எல்லாவற்றையும் மாற்றி கொள்ள வேண்டுமாறு நேரத்துல ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாரும். அவர்களை சுற்றிலும் அக்கினியின் மதிலாக சூழ நின்று ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணரவும், தெய்வீக பிரசன்னத்தோடு அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை அன்போடு செய்யவும் நீடிய பொறுமையையும் ஆண்டவரே நீர் அவங்களுக்கு தர வேண்டுமாறு நேரத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோப்பனே எங்களுக்காக இந்த கூடையை நடத்துகிற சுரேஷ் பிரதருக்காக, ரேணு சிஸ்டருக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோப்பனே மட்டும் நீர் வழி நடத்தினீர், அதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒரு ஞான எழுப்புதல் எங்களுக்குள்ளாக ஏற்படத்தக்கதாக அவங்களை பயன்படுத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நல்ல சோத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டாலும் நீட்ட நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை
செய்து காண்பிப்பேன் என்று சொன்ன வசனம் அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு சொந்தமாகத்தக்கதாக உதவி செய்துள்ளோம். அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட்டாரும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களை கனப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக தொடர்ந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். 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 ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன சாட்சி நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. அதனால் அதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 97ஆம் வருஷம் நாங்கள் பெங்களூர்லேருந்து திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த சமயம் அது. அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர எனக்கு ஒரு மாதமாக காய்ச்சல் இருந்தது. அதோட தான் எல்லாம் பேக்கிங் எல்லாம் முடிச்சு ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேர்ந்தாச்சு. டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் லோ கிரேட் ஃபீவர் 9900 இதில் தான் இருக்கும். டாக்டரை போய் பார்த்த உடனே டாக்டர் சொல்லிட்டாரு, டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கிட்னியில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. எனக்கு அல்பமின் பயங்கரமான டிஸ்சார்ஜ் எத்தனையோ டைம் எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஜாஸ்தி போயிட்டு இருக்கு யூரின்ல. அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு என் ஸ்டேட் வந்துடுவீங்க நீங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அதை புரியவே இல்லை. அப்போ எங்கள் பேங்க் டாக்டர் வந்து கேட்டேன், என் ஸ்டேட்டுங்கிறாங்களே, என்ன டாக்டர் அவர், என்ன டாக்டர் சொல்கிறாரு அவர் அப்படின்னு கேட்டேன். ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் 2 வாரத்தில். ஏன்னா யூரினில் பிளட்டும் போகுது, ப்ரோட்டீனும் போகுது, இதுதான் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 வீக்ஸில் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் அப்படி விட மாட்டார் டாக்டர். என் ஹஸ்பண்டுக்கு ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்துருக்குறாரு, எனக்கும் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய டெஸ்ட்டு, நிறைய ரெஸ்ட்டு. எனக்கு என்னென்னா காய் வெட்டக்கூட முடியாது. காய் வெட்டினாலே டெம்பரேச்சர் ஏறும், அப்படியே போய் படுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். என் மக அப்போ 7th ஸ்டாண்டர்ட், அவள் தான் சமைக்க ஆரம்பித்தா. அவளுக்கும் என் மகனுக்கும் சேர்த்து சாப்பாடு கட்டுவா, காலைல தோசை ஊற்றுவா, நைட்டு தோசை சுடுவா, முழு சமையல் அவள் தான். சண்டே எல்லாம் ஃபுல்லாக நான் உட்காந்துட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்து விட்டுருப்பேன், இப்படி செய்ய அப்படி செய்யணும். இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள். என்ன எழும்பவே முடியாதுன்னா பார்த்துக்கோங்க, காய் கூட வெட்ட முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. அப்போது ரொம்ப பயம் இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் வீக்கம். அப்போது அந்த வீக்கத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவேன். காலையில் எழும்பினோடனே இப்படி குத்தி குத்தி பார்க்கறத, அமைக்க வைக்க பார்க்குறத, அதில் வீக்கம் இருக்கான்னு. அப்படி இருந்த சமயங்களில் அந்த பயத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், இந்த பயம் என்னை விட்டு போகணும் சுவாமி. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க 2 வாரத்தில் கிட்னி ஃபெயிலியர், எனக்கு ஆகக்கூடாது ஆண்டவர், நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவர். எனக்கு சோத்தை தாங்க, 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, அருமையான கணவரை கொடுத்துருக்கீங்க, கணவருக்கு லைஃபை கொடுத்துருக்கீங்க, ஊழிய பாதையில் வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் வேணுமே. படுத்து கிடக்க முடியுமா பெட் ரெஸ்ட்டில்? எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். படுத்துக்கிட்டே எல்லாரும் போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார், நான் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் மனசில் உரு போட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன், கர்த்தரே என் பெலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா த ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பெலன் அப்படின்னு அந்த பாட்டை கேட்கவும் எனக்கு அப்படி மனசில் பெரிய ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உற்சாகமும் வந்தது. எழுப்பி உட்காந்துட்டு டயட்டு, உப்பே இல்லாத டயட்டு, உப்பு இல்லாமல் சாப்பிட்டா மனுஷனுக்கு பலனே இருக்காது, உட்காரவே முடியாது. அப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்படியே எனக்கு ஸ்ட்ரென்த்து, வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்படியே எனக்கு ஸ்ட்ரென்த். அப்புறம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர். இன்றைக்கே எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அற்புதமாக அந்த கிட்னிஸை அற்புதமாக விளையாடுது. டாக்டர் சொல் பேச்சு கேட்டது நம்பி இருந்தால், விசுவாசிச்சிருந்தாவோ. டாக்டர் சொல்ல யார்? நெஃப்ராலஜிஸ்ட், திருச்சியிலே பெரிய நெஃப்ராலஜிஸ்ட். அவர் சொல்ல 2 வாரத்தில் கிட்னி ஃபெயிலியர் அப்படி தான் போல அப்படின்னு நினச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் டாக்டர்னு அவர்கிட்டையும் சொன்னேன், எங்கள் பேங்க் டாக்டர் கல்யாணம் அவங்கள்ட்டையும் சொன்னேன். அப்போது போன வருஷம் எனக்கு கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணப்போ 3 டிபார்ட்மெண்ட் அதை சொல்லியிருக்கேன். 3 டிபார்ட்மெண்ட்டு, நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட், கைனகாலஜி டிபார்ட்மெண்ட், ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட், 3 டிபார்ட்மெண்ட்லேயே சொன்னாங்க கிட்னி உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும், கிட்னி தாங்காது, ஏன்னா ரேடியேஷன், கீமோதெரப்பி 2மே கிட்னி அஃபெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் மனசுல சொல்ல டாக்டர்ஸ் பேச நான் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன், ஆண்டவரே இது எனக்கு நடக்கக்கூடாது, நீங்கள் அன்னைக்குலேருந்து நீ காப்பாற்றிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தொடர்ந்து காப்பாற்றின ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் காப்பாற்றினார், அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கிட்னியில் பிரச்சனையே வரல. கிரியாட்டினின் அதே லெவல் 1.91, அவ்வளோதான், அதுக்கு மேலே போனதே கிடையாது. யூரியாவும் அதே மாதிரி, இது 2 தான் ஃபேக்டர்ஸ்.
கிட்னி ஃபெயிலியர் ஆகாம கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தி கொடுக்கிறார். டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. சென்னையில் உள்ள டாக்டர், சிம்ஸ்ல உள்ள சீஃப், அவர் சொல்லுவாரு, என்னம்மா 15 வருஷமா இருக்கா, 16 வருஷமா இருக்கா, உங்களை வந்து நான் SRM ஹாஸ்பிட்டல்ல வந்து SRM யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல உங்களை ஸ்பெசிமனா கூட்டிட்டு போறேன். ஏன்னா 2 வாரம் தான் டயாலிசிஸ் ஆரம்பிச்சிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். உங்களுக்கு எப்படிமா கிட்னி அஃபெக்ட் ஆகாம இருக்கு? புரோட்டீன் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, சம்பந்தம் இல்லாத மாதிரி யூரியா கிராட்டின் நார்மலா இருந்துகிட்டே இருக்கு. இது இப்படி நான் பார்த்ததே கிடையாதுமா அப்படின்னு அந்த டாக்டரே, நான் சொன்ன பிரேயர் தான் டாக்டர், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர், அவர்கிட்ட நான் சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். ஒவ்வொரு தடவை செக்கப் போகும்போது இதுதான் டயலாக் 2 பேருக்கும். அப்படி ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தி இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை அற்புதமாக வழிநடத்தி வருகிற கிருபை ஆண்டவரே, உடைய இரக்கம் ஆண்டவரே மிகவும் பெரியது சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கண்ணின் மணி போல எங்களை காத்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, கழுகு போல எங்களை சுமந்து கொண்டிருக்கிறவரே கோடா கொடி ஸ்தோத்திரம். செட்டை நிழல்ல மறைத்த ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்திருக்கிறீங்க. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, போன வருஷம் ஆரம்பித்த ஜெபம் சுவாமி இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெபக்குழுல ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வருகிற விசேஷத்தை கிருபைகளை கொடுக்கறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய கிருபைகளால் அவர்கள் நிரப்புங்க ஆண்டவரே. புதிய வழிநடத்தல், புதிய இரக்கம் ஆண்டவரே எங்களுக்கு தேவை சுவாமி. புதிய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த கொரோனா, டெல்டா, என்னெல்லாமோ சொல்றாங்க, வேரியன்ட், டபுள் வேரியன்ட், சிங்கிள் வேரியன்ட், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அதெல்லாம் மருத்துவத்துறை, சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் அதை பார்த்து கொள்ளட்டும். எங்களுக்கு தேவை பாதுகாப்பு ஆண்டவரே. அந்த பாதுகாப்பை தருகிறவர் நீர் ஒருவரே. நீர் ஒருமார் மட்டும்தான் ஆண்டவரே அந்த பாதுகாப்பை தர முடியும். கர்த்தரை வீட்டாய் கட்டர் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா ஆண்டவரே. நீங்க தான் எங்களை காப்பாத்திட்டு வரீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்கான சேஃப்கார்டு எல்லாம் எடுக்கிறோம். ஆனால் காப்பாற்றுவர் நீர் ஆண்டவரே. உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரின் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான் என்று கண்ணின் இமே போல நீங்க இருக்கிறதுக்கா அவ்வளவு க்ளோஸ் ஆண்டவரே. கண்ணுக்குள்ள ஏதாவது வந்து அப்படியே கண்ணமையை மூடிக்கொள்ளும். அதே போல ஆண்டவரே, கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவர். உன்னை தொடு, கண்மணியை தொடுகிறான். எந்த கொரோனா எங்களை தொட்டால் கண்மணியை தொடுகிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கட்டும் சுவாமி. எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அக்கினி, அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து வர அக்கினி சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே, சத்துருக்களை சுட்டரிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சிங்காசனத்தில் இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. தோத்திராண்டவரே, சிங்காசனத்தை சகலத்தையும் ஆளுகிறவர், எங்களை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு இருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக வந்து மரித்தீரே, ஜீவனை கொடுத்தீங்களே, மரித்தேன் நானாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவரே எல்லார் வீட்டு கதவுகள்ல, எல்லாருடைய சரீரமாகிய ஆலயத்தில தெளிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வீட்டின் நிலைக்காலங்களே வெளியேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் காட்சியின் வசனத்தினால் பொருளாங்களை ஜெயித்தார்கள். செட்டைக்குள்ள எங்களை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. அநேக மருத்துவர்கள் ஆண்டவரே, நர்சஸ் இருக்காங்க சுவாமி, எங்க உற்றார் சுற்றார் நண்பர்களே இருக்காங்க ஆண்டவரே. அவங்க எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசா, டாக்டர் பிரமிளா பிரசாத் கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமினி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், ஷீஜா சித்ரா, நர்ஸ் ஷீஜா சித்ரா தேவி, ஷெரில்,
டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், இமல்ராஜ் இவர்களுக்காக வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்தி. இவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அவ்வளவு மருத்துவ சேவை செய்கிறவங்க பாதுகாக்கணும் ஆண்டவர். விசேஷித்தவர்கள் சுவாமி அநேக வருஷங்களை ஸ்பெண்ட் பண்ணி படித்து ஆண்டவரே அவர்கள் தங்கள் உயிரை பணயமாக வைத்து ஆண்டவரே சாக்ரிஃபிஷியலாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அவர்கள் விசேஷித்தவர்கள் சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ குடும்பம், ஏஞ்சல் டர்ச்சி சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல் குடும்பங்கள், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி குடும்பங்கள், காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, சாட்சிகளாக நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. இன்று பிறந்த நாளை அருமையான மகன், சின்ன பையன் ஆல்வின் பிகின், விக்டர் பிகினுடைய மகன் கொண்டாடுகிறான் சுவாமி. அந்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வருஷத்தை நெய்யா நன்மையால் முடிச்சு பாதைகள் நெய்யாய் புளிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஒரு விளக்காக ஆண்டவரே அவன் விளங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பாதையில் அவனை வளர்த்தள்ளுங்க. உமக்கு பயப்பட பயத்தை அவனுக்கு தாங்க. உமக்கு பயந்து நடக்க கிருபை செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அந்த மகன் விளங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிரதர் ஆனந்த், ஜோ லெஸ்லி, ராபின்சன், தபிதா என்ற மீனா, ஸ்ரீபிரபா ஆண்டவரே, சாந்தி அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க, விசேஷத்தை சமாதானத்தை தாங்க ஆண்டவர். காட்டத்தை மரத்தை வேரோடு பிடிக்க சமுத்திரத்தை நடப்பட கீழ் படிவதாக கோடா கொடுத்த எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. கேன்சர் வந்து கொடுத்த மகத்தான விடுதலை. போன வருஷம் இந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது ஆண்டவரே. அதுல இருந்து எனக்கு பெரிய விடுதலை கொடுத்து என்னை பலப்படுத்தி இருக்கீங்க சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. போன வருஷம் நினைக்கல சுவாமி, இந்த வருஷம் இப்படியா நான் இந்த வருஷத்தை காண்பேன்னு கூட நான் நினைக்கல ஆண்டவரே. நினைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க சிறைப்படுத்தி, எண்ணங்களை சிறைப்படுத்தி அற்புதமான விடுதலை கொடுத்து ஊழிய பாதைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன செய்வேன் ஆண்டவரே? அதுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தவிர என்னத்தை கொடுக்க முடியும் உமக்கம்பா ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. நாங்க 2 பேரும் ஊழிய பாதை ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து உம்முடைய கரத்தை பிடித்து ஊழிய பாதையில எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. கிட்னி பிரச்சனையில இருக்கிற பத்மா, லீலா சம்பத்துக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. விசேஷமாக மிஸ்டர் வின்சென்ட்டுக்காக வருகிறோம். ஹெலன் வின்சென்ட்டுக்கு கண்ணில் பார்வையை தாங்க. அவருக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அறிவிங்க. பரிபூர்ண சுகத்தை தந்து பட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. இந்த வசனத்தை தான் கொடுத்தீங்க. அந்த பட்டுக்கு எடுத்துக்கொண்டு நடந்து வர கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ராஜ்குமாருக்கு ஏற்ற டிரான்ஸ்பர் கட்டளையிடுங்க சுவாமி. மகள் காத்து கொண்டிருக்கிறாப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனா பாதிக்கக்கூடிய நாகராணிக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஜபக்குடி இருக்க ஒவ்வொருவருடைய சரீர சுகத்துக்காக, ஆத்ம நன்மைகளுக்காக வருவோம் ஐயா ஆண்டவரே. சரீரங்களை படைத்தவர் நீர், எங்கள் சிருஷ்டிய நீரப்பா ஆண்டவரே. எங்க அவயவங்களெல்லாம் நீங்க புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அந்த அவயவங்கள் எல்லாம் சீராக சிறப்பாக வேலை செய்ய, தன் வேலையை செய்ய கிருபை செய்யுங்க. சூரியன் தன் பாதையில ஓடுகிறது, அதோடைய ஆபீட்ல அது அந்தந்த கிரகம் ஓட கிருபை செய்திருக்கீங்களே, எவ்வளவோ பெரிய விஷயம் சுவாமி. அது போல எங்கள் சரீரங்கள்ல உள்ள அவயவங்கள் அதாவது தன் பாடை தன் வேலையை செய்ய கரெக்டாக செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிளட் பிரஷர், சுகர் ரெண்டையும் ஆண்டவரே, பெரிய பயங்கரமான நோய்கள் ஆண்டவரே, எல்லாத்தையும் ஏசுநாத்தை கட்டி எல்லாம் சீராக்குங்க ஆண்டவரே, சிறப்பாக்குங்க ஆண்டவரே. பிளட் பிரஷர் நாமல் ஆவதாக. யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபம் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைப்பதாக. யாருக்காகவெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் சுகம் கிடைப்பதாக. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமைகள் நிலநடுவதாக. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவரே சர்வ வல்லவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ சொல்லியிருக்கிற தேவன் ஆண்டவர். அதிசயமான காரியம் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நத்திங் இஸ் டு ஹார்ட் ஃபார் காட். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தலை, பிரெயின்ல உள்ள பிரச்சனைகள், மைக்ரைன், ஹெடேக், மூக்கு, நாக்கு, கண்கள், பல் வலிகள், காது வலிகள், தொண்டை வலிகள், தொண்டையில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, லங்ஸ்ல உள்ள பிரச்சனைகள், இருமல், சளி ஆண்டவரே, கைவலி, கால்வலி, மூட்டு வலி ஆண்டவரே, ஹார்ட், லங்ஸ், விசேஷமாக பிபி, ஹார்ட் ஆண்டவரே, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லா பிரச்சனை தீர்வதாக ஆண்டவரே. இருதயத்தை ஆண்டவரே கல்லான சரியான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை சிருஷ்டி ஆண்டவரே சவுல் ராஜாவுக்கு
அதுபோல புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ரத்தம் சீராக ஓட கிருபை செய்யுங்கப்பா. பிபியை நார்மலா இருக்குங்கப்பா ஆண்டவரே. அதுபோல லங்ஸுக்காக வருகிறோம். விசேஷமா இந்த கொரோனா காலங்களில் மூக்கு ஆண்டவரே, தொண்டை, லங்ஸ், மூளை நீங்க தான் விசேஷத்தை பாதுகாத்துக்க வேண்டும் ஐயா. கெஞ்சுகிறோம் அப்பா ஆண்டவரே. தாழ விழுந்து பணிந்து கொள்கிறோம் ஐயா. உம்மது கரத்துல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது சுவாமி. அது போலவே கிட்னி பிரச்சனை, கிட்னியை சரி பண்ணுங்க, பேங்க்ரியாஸை சரி பண்ணுங்க, சுகரை நார்மலாக்குங்க ஆண்டவரே. லிவரை சரி பண்ணுங்க, வயிற்றுல எல்லா ஆர்கன்ஸை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் அதது வேலை கரெக்டா செய்ய. அசிடிட்டி, அந்த வின் பைப், ஃபுட் பைப்ல உள்ள பிரச்சனைகள், கேர்டு பிரச்சனை எல்லாத்தையும் சரியாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மூட்டுகள், தசைகள் ஆண்டவரே, முதுகு தண்டு வடத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் சீராக சிறப்பாக நேராக்குங்க ஆண்டவரே. தோலையும் சதையும் தரித்து எலும்புகள் நடைமுறைகள் இசைத்த தேவனே, கொடா கொடை ஸ்தோத்திரமாக இந்த நேரத்தில் நம்ம சுகமளிக்கும் வல்லமை எங்கள் விழுவதாக, பாய்ந்து செல்வதாக, சுகமாக்குவதாக, சொஸ்தமாக்குவதாக. அன்று 38 வருஷமாக ஆண்டவரே படுத்து கிடந்த நிலைமையை நாங்க இன்னைக்கு பார்த்தோம் சுவாமி. எழுந்து நடந்தான் சுவாமி, தேவ பலத்தினால நடந்தான் சுவாமி. நீ சொன்ன எழும்போது பலன் வந்தது ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, பழைய எண்ணங்களை விட்டு இந்த வியாதிகளை பத்தி இருக்கிற எண்ணங்கள், சிறைப்பட்டு கொண்டிருக்கிற எண்ணங்கள் எல்லாம் விடுவித்து விடுதலையாகுகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய அவுட்லுக், புதிய மைண்ட் செட் உண்டாவதாக. மனதில் உள்ள பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் அப்பா, எல்லாத்தையும் ஆண்டவரே, சகலத்தையும் மாதிரி எண்ணங்களை சிறைப்பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவையில்லாத எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள், அந்த தேவைகள் இல்லாத தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம், அலைமோதுகிற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். சிறைப்பிடிக்கிறோம், எண்ணங்களை சிறைப்பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இம்மட்டாயிரம் மிஞ்சி வரது சமுத்திர அலைகளுக்கு கட்டளை கொடுத்த தேவன், எண்ண அலைகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. சமாதானத்தை தாங்க, நீங்காத சமாதானம், நிரந்தரமா. பளிங்கு கடல், கடல்ல அலை இருக்கும், பளிங்கு கடல் அலை இருக்காது ஆண்டவரே. அதுதான் பளிங்கு கடல். கொடா கொடி சொன்ன பளிங்கு கடலை போல எங்க இருதயத்தை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. கொடா கொடை அமைதி உண்டாவதாக. இறையாதே, அமைதலாயிரு. கடலுக்கு கட்டளையிட்ட தேவன், கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளையிட்ட தேவன். இந்த நேரத்தில் மனதில் உள்ள தேவையில்லை எண்ணங்களுக்கு கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இறையாதே, அமைதலாயிரு. இறையாதே, அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினாலே மிகுந்த அமைதி உண்டாயிற்று, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அதுபோல மிகுந்த அமைதி எங்கள் மனங்களில் உண்டாவதாக. சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தை நிரப்புவதாக. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல எண்ணங்கள்னால ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. பாசிட்டிவ் எனர்ஜினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. சமாதானத்தினால சமாதான நதியை போல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நதியை போல இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நதி போன்ற சமாதான ஊற்றுக்கண் உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான ஜெபங்களுக்கா ஸ்தோத்திரம், திவ்ய பிரசன்னத்துக்கா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரசன்னம் பேசுது. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான மறவாதே. ஆமென். Thank you. Thank you. God bless you. God bless you.